ஒரு அரசாங்கத்தினுடைய அரசு இயந்திரம் எதுவுமே வேலை செய்யல. எல்லாம் துருப்பிடிச்சு போச்சு. இவங்க விளம்பரத்துக்காக ஆட்சி செஞ்சா எல்லாமே இப்படிதான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஆட்சி ஆள்றவங்க சரி, அதில் இருக்கிற உறுப்பினர்களும் சரி, மக்கள் மீது கவனம் கொள்வதே கிடையாது. எங்க விளம்பரம் பண்ணலாம், எங்க சோறு போட்டு மக்களை பிச்சைக்காரன் ஆக்கலான்ற எண்ணத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. இந்த திமுகவின் இந்த திருட்டு கும்பல் மக்களின் உயிரை அவங்க மயிருக்கு கூட மதிக்கிறது கிடையாது. இதுதான் நம்ம அவங்க உயிரை அந்த மயிருக்கு கூட மதிக்கிறது கிடையாது. தொடர்ந்து 13 நாட்களாக ரிப்பன் மாளிகையில வாசல்ல அவங்க போராட்டம் பண்ணாங்க. அவங்க இப்ப அந்த போராட்டம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்கள அடிச்சு கையை காலை உடைச்சு பாலியல் துன்புறுத்தல் பண்ணி இவ்வளவு வேலை பண்ணி இடத்துல மறைச்சாச்சு, மூடி மறைச்சாச்சா? இதுதான் இன்னைக்கு இந்த அம்மா உயிர் போறதுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாங்கன்னு தெரியல. 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்களாம். கொடுத்தாங்க இல்லையான்னு தெரியல. இப்ப அந்த 2 குழந்தைகள் அனாதை ஆயிட்டாங்க. இது யாரு பொறுப்பு இருக்கிறது? இதே கள்ளசாராயம் குடிச்சு இறந்துட்டானா உடனே 10 லட்சம் கொடுத்து உடனே அரசாங்கத்தை வேலை கொடுத்துருவீங்க.